வணக்கம் மேடம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் EVKS இளங்கோவன். இவர் கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதன்படி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக VC சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 46 பேர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரச்சாரம் நிறைவு பெற்றது. இதனையடுத்து இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் என அனைவரும் இன்று காலை தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 3 மணி நிலவரப்படி 53.63% வாக்குப்பதிவானது பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக வாக்காளர்கள் வரிசையாக நின்று வாக்களித்து வருகின்றனர். அந்த வாக்காளர்கள் எவ்வித இடையூறுமின்றி வாக்களிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் இந்திய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதிய நேரங்களில் அதாவது வெயில் நேரம் என்பதால் வாக்காளர்கள் வரிசையில் நிற்பதற்கு வெயிலிலிருந்து பாதுகாக்கும் வகையிலும் பந்தல்கள் அமைக்கப்பட்டும் மற்றும் குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் வாக்காளர்களும் எளிதாக வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இதனில் தொடர்ந்து இந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. இதனால் இன்னும் கூடுதலாக அந்த சதவீதமானது அதிகரிக்கும் என கருதப்படுகிறது.